மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2025ல ரிலீஸ் ஆன மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரேக சித்திரம். ரேக சித்திரம்னா அந்த விட்னஸஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபேஸ் மாதிரி உருவாக்குறது, அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றது. ஸோ இந்த படத்தோட ஹீரோ ஆசிஃப் அலி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் ரெண்டு பசங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் பெரிய பையன் கிட்ட சொல்கிறான், அண்ணா நான் ஒன்று பார்த்தேன், நேற்றுக்கு எங்கள் அப்பா ஒரு படத்தில் நடிச்சாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன உளறிட்டு இருக்கேன்னா, ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த சீனை யோசிச்சு பார்க்குறான். நல்ல மழை கொட்டிட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் இன்னும் 3 பேரும் சேர்ந்து ஒரு பாயில யாரையோ சுருட்டி கொண்டு போறாங்க. பார்த்தா அது டெட் பாடி. ஃபேஸ் எல்லாம் தெரியல. கால் மட்டும் வெளியில இருக்கு. கால்ல பார்த்தா கொலுசு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் அவன் பார்த்துருக்கான். இது 1985ல நடக்குது. ஸோ அப்படியே கட் ஆகி இப்போ ப்ரெசென்ட் சினாரியோக்கு வருது. இங்கே பார்த்தா ஆசிஃப் அலி ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு. அவர் ரம்மியில் கேம் விளையாடி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ அது இல்லீகல் சொல்லி சஸ்பென்ஷனில் இருக்காரு. இப்போ அதனால திரும்பவும் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை ஒரு காடு மாதிரி இடத்துல தான் போடணும், அவனை நார்மலாக இருக்க இடத்துல போடக்கூடாது சொல்லி சாலக்குடி அப்படின்ற ஊரில் போஸ்டிங் போடுறாங்க. ஸோ அது ஒரு மலை அண்ட் காடுகள்லாம் உள்ள மாதிரி கிராமம் மாதிரி இடம். ஸோ அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவருக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அதே நேரத்தில் இன்னொருத்தர், அவர் ராஜேந்திரன் பேர், ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவர் டிரைவரை கூப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு அவரோட இடத்துக்கு போறாரு. பார்த்தா அவரும் அதே ஊருக்கு தான் போறாங்க. அண்ட் 2 பேருமே ஒரு ஹோட்டலில் மீட் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. பட் ஒருத்தர் பார்த்துக்கல. அதுக்கப்புறம் இவர் போய் அந்த ஸ்டேஷனில் பொறுப்பெடுத்துக்கிறாரு. அண்ட் இந்த ராஜேந்திரன் அந்த ஒரு காடு மாதிரி இருக்கு அந்த ஊரில், அங்கே டிரைவரை வெளியே இருக்க சொல்லிட்டு உள்ளே போறாரு. அவர் பாட்டு கையில் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் எடுத்துட்டு போறாரு. அண்ட் ஒரு இடத்த தேடிட்டு ஒரு மரத்து கீழே உட்கார்றாரு. அந்த இடத்துல ஃபோனை ஆன் பண்றாரு. ஃபேஸ்புக்கை லைவ்ல வச்சுட்டு அவர் பேசுறாரு. அப்போ பார்த்தா அவருக்கு கொஞ்சம் பிளட் எல்லாம் வாயிலெல்லாம் வருது இருமும்போது. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அவர் லைவ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன வயசில் 1985 அந்த மாதிரி சமயத்தில் நானும் என்னோட ஃப்ரெண்டு வக்கச்சன் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தங்க, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு நைட்டு ஒரு பொண்ணை ஒரு பாயில் எடுத்துகிட்டு போய் இந்த உட்காந்துருக்க இந்த இடத்துக்கு கீழே புதைச்சோம். அவள் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அவள் இறந்து கிடந்தா. ஆனால் நாங்கள் புதைச்சிட்டோம். ஸோ இது இத்தனை வருஷத்தில் நான் எப்போவாவது வெளியே வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை பற்றி வெளியே வரவே இல்லை. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியணும், அது இப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஷூட் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான், அவர் இறந்துடுறாரு. அது ஃபேஸ்புக்கில் வர எல்லாரும் பார்த்துடுறாங்க. இது உடனே மீடியா அவசரமாக பார்க்க ஆரம்பிக்குது. அண்ட் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க, மீடியா பீப்புள் எல்லாம். ஸோ ஒரு ஆசைப்பட்ட மாதிரியே எதுவுமே பண்ண முடியல, டக்குன்னு மறைக்கவும் முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ இப்போ இந்த கேஸை ஆசிஃப் அலி தான் எடுக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இந்த ஆள் சொன்னார்ல ஏதோ ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, 1985ல இந்த ராஜேந்திரன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இங்கே தானே புதைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் யாராவது ஃப்ரான்சிஸ் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரோட நேம் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வக்கச்சென்னை யார் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஃப்ரான்சிஸ் வீட்டுக்கும் போயிட்டு நீங்கள் 85ல என்ன பண்ணீங்க, எங்கே இருந்தீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் இந்த கேஸில் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க. சில பேர்லாம் கோவமாக இருக்காங்க, ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ இந்த ராஜேந்திரோட கால் ரெக்கார்டை பார்த்தா, அவர் இந்த மாதிரி செத்து போகிறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அண்ட் அடிக்கடி ஒரு நம்பர் அவருக்கு கால் வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ அதையும் ட்ராக் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு பார்த்தா ஒய்ஃப் குழந்தை இருக்காங்க, அவங்க எல்லாம் இவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் நிறைய பணம் சம்பாதிச்சும் எந்த யூஸும் இல்லைன்னு தெரியுது. அந்த இறந்து போன ராஜேந்திரனுக்கு லிவர் டிசீஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாரு. டாக்டர் அட்வைஸ் கேட்கறது இல்லை. ஏன்னா செத்து போகலாம் முடிவு பண்ணிட்டாரு. கடைசியில் உண்மையை சொல்லிட்டு செத்து போகலான்னு பாரம் இல்லாமல் இறந்துட்டாருன்னு தெரியுது. இவங்க அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்தா அங்கே மண்டை ஓடு, எலும்பு கூடு கிடைக்குது. சில எலும்புகள் மிஸ் ஆகிருக்கு, ஒரு கொலுசும் கிடைக்குது. ஸோ இதை கொண்டு போய் நம்ம ஃபாரன்சிக்கில் செக் பண்ணுறாங்க. ஆனால் இறந்து போனது யாருன்னே தெரியல, என்ன வயசுன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பேர் எதுவுமே தெரியாமல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ தான் அந்த வக்கச்சன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா, அவர் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனட் ஆயிருக்காரு. அவர் நகை கடைலாம் வச்சிருக்காரு. அலி ஸ்மார்ட் அப்படி சொல்லிட்டு பெரிய ஷாப்பிங் மால், அப்புறம் ஜுவல்லரி கடை எல்லாமே வச்சிருக்காரு. அவருக்கு இப்போ பேர் வக்கச்சன் இல்லை, வின்சென்ட்னு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. ஸோ வக்கச்சன் இங்கே வாழ்ந்தவர் அவர் தான் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அவரையும் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் பெரிய ஒரு பணக்காரராக இருக்கார், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்காரு. பட் அவரை இவங்க கூப்பிடுறாங்க. அண்ட் அவரும் கூப்பிடுற இடத்துக்கு வராரு பேசுறதுக்காக. அப்போது கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த ஆள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட உங்கள் ஆஃபீஸ்க்கு கால் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பேசுனீங்களா அப்படின்னும் போது, லேண்ட்லைன் வந்த கால் அட்டன் பண்ணல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரோட வக்கீல் இந்த மாதிரி கொஷின்லாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறார், வக்கீல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அந்த
வின்சென்ட் இருக்கார்ல, வின்சென்ட் வேறு யாரும் இல்லை, நம்மளோட மனோஜ் கே ஜெயின் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே முறைச்சிட்டு நான் வந்து கோஆப்ரேட் பண்ணேன், இவங்க ஓவரா பண்ணுறாங்கன்னு பத்திரிக்கையில் பேசிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு ஃப்ரான்சிஸ்ன்றது யாருன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது ஒரு ஃப்ரான்சிஸ் அந்தமான் போயிருக்காருன்னு தெரியுது. ஸோ அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் ப்ளஸ் சுற்றி இருக்க ஊர்லெல்லாம் 1985ல் எத்தனை பொண்ணுங்க காணாம போனாங்க அப்படின்னு இருக்கும்ல, நிறைய பேர் வந்து என் பொண்ணை காணும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போது இவருக்கு வந்து ஒரு லவர் இருக்காங்க, அவங்க பத்திரிகையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்களும் லைப்ரரிக்கு போயிட்டு அந்த காலகட்டத்தில் ஓடி போன பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவர் ஒவ்வொருத்தா பார்த்துட்டு இருக்காரு, இதில் யாராக இருக்கும் அது இறந்து போன பொண்ணு அப்படின்னு அவருக்கு புரியல. ஸோ அந்த அட்ரஸ் எல்லாம் வந்திருக்கா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க. அண்ட் அந்த அட்ரஸ்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. உங்கள் பொண்ணோட கொலுசா பாருங்க சொல்லிட்டு இந்த கொலுசெல்லாம் காட்டுறாங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த கொலுசு என் பொண்ணோடது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பேச முடியாமல் ரொம்ப ஏழையாக ஒருத்தர் இருக்காரு, அவரோட பொண்ணும் காணாமல் போயிருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இவர் என்ன பண்ணார், கொண்டு போயிட்டு அந்த கொலுசை காட்டுறாரு, இது உங்கள் பொண்ணோடதான்னு. அவர் பேசலாம், ஆனால் உடனே மகளே சொல்லிட்டு அழறாரு. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுது அவரோட பொண்ணு தான் போல அப்படின்னு தெரிஞ்சிருது. சரி இன்னும் நல்லா கண்டுபிடிப்போம், இவரோட பொண்ணு பேர் என்ன அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அவரோட சாம்பிள் அவரோட டிஎன்ஏலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டிஎன்ஏ மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து ரிசல்ட் வருது, அவரோட டிஎன்ஏயும் அந்த ஸ்கெலட்டன் டிஎன்ஏயும் ஒன்றா இல்லை. ஸோ சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் அந்த ஆள் இறந்து போயிட்டாரு. என்ன இறந்து போயிட்டாரேன்னு போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆளோட பையன் சொல்கிறான், எங்கள் அக்கா வந்து 16 வயசுலேருந்து காணோம், அப்பத்துலேருந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை தேடாத நாள் இல்லை, அவள் உயிரோடு இருக்காளா இறந்துட்டாளான்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு அவ இறந்துட்டா அப்படி சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, காத்துட்டு இருக்கதான் ரொம்ப கொடுமை, செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இதை யோசிச்சுட்டே போறாரு. அப்போ காணாமல் போன பொண்ணுங்க ஓடி போன பொண்ணுங்களை மட்டும் பார்க்காம யாராவது மோசடி பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு வந்து ஏமாத்திட்டா அப்படின்ற கேஸ் கூட சிலது இருக்கும்ல, அதை பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஓடி போன பொண்ணுங்க இல்லைன்னா காணாம போன பொண்ணுங்க மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வின்சென்ட் இருக்கார் இல்லையா, மனோஜ் கே ஜெயின், அவர் வந்து வக்கச்சன் அப்படின்ற பேரில் முன்னாடி இருந்தார் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்து வக்கச்சனுக்கு யார் க்ளோஸ் அப்படி பார்க்கும்போது ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க அவன் சொந்தக்கார பையன் தான், சின்ன வயசில் இருக்கும்போது அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டான். அப்போ ஒரு பிஷப் வந்தார், அவர்கிட்ட போய் அவன் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து ஆதரவு கொடுத்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போதுலேருந்து சர்ச்சில் தான் வளர்ந்தான். அவன் நிறைய படிப்பெல்லாம் படித்தான், நல்லா பாஸ் ஆகி எல்லாம் இருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சர்ச்லேருந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான். அப்படி போகும்போது அவனுக்கு என்னவோ பெருசாக கிடச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, வாழ்க்கையில் முன்னேறிட்டான். பாம்பே போனால் பாம்பேயில் செட்டில் ஆகி நல்லா முன்னேறி அங்கே தான் அலீஸ்ன்ற பொண்ணை மீட் பண்ணி லவ் மேரேஜ் ஆயிருக்கு. இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. இப்போது நம்ம மனோஜ் கே ஜெயினுக்கு பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆள் வந்து ஃபேஸ்புக்கில் இப்படி போட்டதை வந்து வக்கீல் சொல்கிறாரு, உங்களை பற்றி இந்த மாதிரி வந்திருக்குன்னும் போது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு கூலாக இருக்காரு. அவங்க பையன் கூட கேட்குறாங்க, அப்பா உங்களை பற்றி நியூஸ்ல வந்திருக்கு, அதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. தேடிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு வந்து எந்த ஒரு பிடிப்பும் கிடைக்கல, எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டேங்குது. அப்பதான் அவருக்கு தோணுது, நம்மளோட சப் இன்ஸ்பெக்டர் சொன்னாரே இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஓடின பொண்ணு தேடணுமான்னு, அப்போ அந்த மாதிரி கேஸையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போன பொண்ணுங்கன்னு ஏதாவது கேஸ் இருக்கான்னு பார்த்தா அந்த ஊரில் வந்துட்டு ஒரு பொண்ணு 1985ல் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சினிமாவில் துணை நடிகையாக இருந்திருக்கா. அவள் ஒரு நாள் மட்டும் தான் ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருக்கா. அடுத்த நாள் கண்டினியூட்டிக்கு அங்கே இல்லாமல் அவள் போயிட்டா. அதனால வந்து அந்த சினிமா ஆர்டிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பொண்ணு மோசடி பண்ணிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அவர் பேர் சந்திரப்பன். ஸோ அவர் வந்து விசாரிக்கிறாங்க, சினிமா இதில் போயிட்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஸோ சில பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க, ஆமாம் அவருக்கு இப்போ வயசாயிடுச்சு, அவர் தனியாக தங்கியிருக்காரு, அவர்கிட்ட போய் பேசணும்னா போலீஸும் சொன்னால் பேச மாட்டார், போயிட்டு வந்து ஒரு பத்திரிகை நிருபராக பேசலாம், ஆனால் சரக்கு வாங்கிட்டு போகணும். இவங்களும் உடனே போய் சரக்கு கொடுத்த உடனே அவர் யார் என்னன்னு கேட்காம கதை சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, முன்னாடி வந்து நீங்கள் ஒரு பொண்ணு மேலே கேஸ் கொடுத்தீங்களாமே, அதை பற்றி கேட்கணும் அப்படின்னு. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, மம்முட்டி படம் காதோடு காதோரம் அப்படின்ற படம், அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பொண்ணுங்க தேவைப்பட்டிருந்தாங்க. அப்போ நான் நிறைய பொண்ணுங்களை கொண்டு வந்திருந்தேன், அதுல அந்த பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு உடனே வந்து மம்முட்டி கூட பேசணும், அவர் கூட டயலாக் இருக்கணும்னு கேட்டா. நான் சொன்னேன் இப்பதானே வந்திருக்க, போக போக முன்னேறுவேன்னு சொன்னேன். புது பொண்ணு அழகா இருந்தா. அப்புறம் அவளுக்கு கன்னியாஸ்திரி வேஷம் கிடச்சிது. ஒரு நாள் மட்டும் அவள் அந்த பாட்டெல்லாம் பாடி அங்கே இருந்தா. அடுத்த நாள் இந்த பொண்ணை காணும். ஸோ கண்டினியூட்டி அப்படியே கேன்சல் ஆகுது. எந்த பக்கம் கேமரா வச்சாலுமே கண்டிப்பாக அவள் தான் இருக்கணும். அதனால வந்து டேரக்டர் செம்ம திட்டு. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டாங்க அப்படின்னா உடனே சென்னைக்கு தான் கால் பண்ணணும். மெட்ராஸ்லேருந்து வந்து திட்டுவாங்க, ஆடிட்டர்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அவளால் வந்து எங்களுக்கு பணம் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்காம ஓடி போயிட்டா, எங்களை ஏமாத்திட்டான்ற மாதிரி நாங்கள் கேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, பேர் ரேகான்னு. உடனே நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு, அப்பா இப்போ பேராது கிடைச்சது. சரி உங்களுக்கு அந்த ஃபேஸ்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ உடனே அவர் சொல்றாரு, ஏன் மறக்க போகுது, நேத்தி கூட பார்த்தேனே. நேத்தி பார்த்தீங்களான்னா, ஆமா அந்த காதோடு காதோரம் படத்தில் நடிக்கும் போது ஒரு பாட்டு இருந்தது, அந்த பாட்டில் அவள் வந்து பதிவாயிருக்கா, அது இன்னும் இருக்கு, அந்த படத்தில் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாரு. பார்த்தா மம்முட்டி இந்த பக்கம் இருக்காங்க, குரூப்பாக வந்து கன்னியாஸ்திரிகள்லாம் பாடுறாங்க.
அதில் ஒரு பொண்ணு தான் அந்த ரேகான்னு காட்டுறாரு. உடனே ஒரு சந்தோஷமாக இருக்குது, நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபேஸ் ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த ரேகாவோட ஃபேஸ் தெரியுது, இன்னுமே கிளாரிட்டியாக அழகாக வந்து இப்போ வரைகிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பொண்ணு ஃபேஸ் வந்திருக்கு. இந்த பொண்ணு தான் அந்த செத்து போன போனோமா அப்படின்ற டவுட் வருது. இல்லை எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருக்கானா நம்ம ஹீரோக்கு தெரியல. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பீரியடில் இருந்த அசிஸ்டன்ட் டேரக்டரை மீட் பண்ணுறாரு. அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்கிறாரு அந்த பொண்ணு ஞாபகம் இருக்குது, ஏன்னா வந்து அடுத்த நாள் அந்த பொண்ணு போயிட்டான்னு பெரிய இஷ்யூ ஆச்சு, ஸோ அதனால ஞாபகம் இருக்குது. அவன் நிஜமாலே ரொம்ப அழகாக இருந்தா, மேபி இருந்திருந்தா அவள் ஹீரோயின் கூட ஆகிருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அவளை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் கிடைக்க மாட்டேங்குது. பழைய ஆளுங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய பழைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அதில் இந்த படத்தை பற்றி பேசுகிற ஒரு எபிசோட் இருக்கு, போய் பாருங்கன்றாங்க. இவர் அதே மாதிரி போய் பார்க்கும்போது அப்போ இருந்த கதாசிரியர் அந்த சேனலில் பேசிகிட்டு இருக்காரு, காதோடு காதோரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது அவர் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, அந்த கன்னியாஸ்திரியில் ஒரு பொண்ணு இருந்தா, அவன் நான் வந்து என்னை பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து மம்முட்டிக்கு அந்த படத்தில் மொட்டை போட்டிங்களான்னு கேட்டா. ஆமாம், அந்த சீனுக்கு தேவை, அதான் மொட்டை மாதிரி காமிச்சோம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே வந்து என் பதிலுக்கே அவள் காத்திருக்கல, நீங்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக போயிட்டா. நான் அவளே பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா அவள் வந்து அழகான ஒரு கொலுசு போட்டிருந்தா. ஸோ அந்த கன்னியாஸ்திரி ஒரு கொலுசு போட்டு போகிறது வித்தியாசமாக இருந்துச்சு, இப்போ வரைக்கும் என் கண்ணில் தெரியுதுன்னு அவர் சொல்கிறாரு. இது கேட்டோன்னே ஹீரோக்கு தோணுது, நம்ம கொலுசு கிடச்சதே, அப்போ இந்த பொண்ணாக தான் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. இங்கே வந்து அழகாக அந்த ஃபேஸ் உருவாக்குனது அந்த வக்கீல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனோஜ் கேஜேனுக்கு காமிக்கிறாரு. உடனே வந்து மனோஜுக்கு வந்து ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் ஏதோ இன்வால்வ் ஆயிருக்காரு போல். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த போலீஸ் இப்போ போய் சந்திரப்பன் கிட்ட பேசுனாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, சந்திரப்பனுக்கு வந்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால 2 பேர் போய் பாருக்கு கூட்டு போய் நல்லா குடிக்க வாங்கி தராங்க. அவர் தான் யார் கூப்பிட்டாலும் போயிடுவார், நல்லா குடிக்கிறாரு. அப்புறம் அவரை கொண்டு போய் நல்லா வந்து தண்ணியில் முக்கி அவரை சாகடிச்சு அடுத்த நாள் ரோட்டில் வந்து ஏதோ குடிச்சிட்டு சாக்கடையில் வந்து செத்த மாதிரி காமிச்சிடுறாங்க. ஸோ பார்க்கும்போது சூசைட் மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு ஒருத்தர் தெரிஞ்சது இன்ஃபர்மேஷன் வாங்கணும், அவங்க செத்துட்டாங்களே, விட்னஸாக அவர் இருந்திருப்பாரே அப்படின்னு கவலைப்படுறாரு. அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் இந்த போலீஸ் சும்மா இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மனோஜோட வக்கீல் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பார்த்து இந்த கேஸை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும், அந்த இன்ஸ்பெக்டரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸை நாங்கள் வேற ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஹீரோவை டிராஃபிக் போலீஸாக மாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோ டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ மனோஜ் கே ஜெயின் வந்து காரில் போயிட்டு இருக்காரு, நக்கலாக பார்த்துட்டு போகிறாரு. ஹீரோக்கு புரிஞ்சிச்சு இவர் தான் காரணம், சம்திங் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு புரியுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேஸில் ஈடுபட முடியலன்ற ஒரு கவலை இருந்தாலுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டார், அங்கே போய் பேசிட்டு இருக்காரு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு சும்மா கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த கேஸ் மாறிடுச்சு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களா, அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் வராரு. இந்த எலும்பு கூடலாம் நான் கொண்டு போகணும் அப்படின்னு, ஏன்னா அந்த விட்னஸே இருக்கக்கூடாது, எலும்பெல்லாம் கொண்டு போய் நாசம் பண்ணலான்னு பிளான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காரு, அங்கே இந்த போலீஸும் போறாரு. போயிட்டு சொல்றாரு, உன்னை டிராஃபிக்ல தானே போட்டிருந்தாங்க, நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, இதுக்குள்ளே தலையிடுற, அடிச்சனா அவ்வளோதான் சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோ நிஜமாலே அந்த ஆளை அடிக்க கை ஓங்கிடுறாரு. ஒழுங்காக அடை கொடுக்க மாதிரி, நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன், ஓவரா பண்ணாதுன்னு திட்டி அனுப்புறாரு. இவர் ஒன்றும் பண்ணல, அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் 2 எலும்பு மட்டும் நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டால் தனியாக ஒழிச்சு வச்சிடுறாரு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் அழகாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன், அந்த சந்திரப்பனை கொண்டுட்டாங்க, இப்போ எலும்பையும் கொண்டு போகிறாங்க, நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன தான் பண்ணுறது. அப்போ ஃபாரன்சிக் ஆள் சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, நீ பாட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்து, யாருக்கும் சொல்ல தேவையில்லை, உனக்கு எப்படி நடத்துன்னு தோணுதோ அப்படி நடத்துன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இது விடுறதா இல்லை. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அவர் வந்துட்டு யூடியூப்ல இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் வந்து எப்பவும் மம்முட்டிக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது பேசிட்டு ஒரு பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருப்பாரு. அவர் அதே மாதிரி மம்முட்டி அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. இவர் அங்கே போறாரு, நீங்க இன்னும் மம்முட்டி திட்டிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. சும்மா தான், அப்பதான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ இவர் சொல்றாரு, நீங்க முன்னாடி வந்து மம்முட்டியை வந்து காதோடு காதோறும்ன்ற அந்த ஷூட்டிங் அப்போ இன்டர்வியூ பண்ண போயிருந்தீங்களாமே அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, ஆமா நான் இன்டர்வியூ பண்ண போனேன், நான் மம்முட்டி கிட்ட 2 கொஸ்டின் தான் கேட்டேன், அவர் ரொம்ப கோவப்பட்டு அங்கே எழுந்து போயிட்டாரு. உள்ள நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுறாரு, என்னோட அசிஸ்டன்ட் தான் போட்டோலாம் எடுத்தான்னு. அதில் பார்த்தா குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதில் வந்து இந்த இறந்து போனதான் நினைக்கிறேன் அந்த ரேகாவும் இருக்கா, நிறைய குரூப்பாக இருக்காங்க. அதில் ஒரு சிஸ்டர் மட்டும் பார்த்தா ஒரிஜினல் சிஸ்டர் மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து நடிகையாக இல்லை. ஸோ அது யாருன்னு கேட்கும்போது அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த பொம்பளை நடிக்கலையே அப்படின்னு. அப்போ தான் தெரியுது, அந்த பக்கம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்துலேயே சர்ச் இருந்தது, சேப்பல்லாம் இருந்துச்சு, அங்கே மடம் மாதிரி இருந்தது, நிறைய சிஸ்டர்ஸ் அங்கே தங்கியிருப்பாங்க. அதில் தான் ஒரு நன் சிஸ்டர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஓகே, நம்ம வந்து அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி நம்ம ஹீரோ போய் விசாரிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. அப்போ உடனே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கேன், இதில் இருக்கிறது தான் ரேகா. ரேகா ரொம்ப நல்ல பொண்ணு, பாவம், அவள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தா. ஆக்சுவலாக வந்து எங்கள் மடத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஷூட்டிங் நடந்துச்சு, எனக்கு ஷூட்டிங் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கள் மதர் சிஸ்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால நாங்கள் அமைதியாக இருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்கள் மதர் சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அவங்க வந்து பக்கத்து டவுனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, ஒரு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணோம், அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து என்னோட இடத்துக்கே வந்த சர்ச்சுக்கு. ஏன்னா அவள் வந்து மம்முட்டி வரும்போது பார்க்க ஓடி இருக்கா, அவளோட அந்த கன்னியாஸ்திரி கவுன் கிழிஞ்சிருக்கு, அவள் உடனே போய் அங்கே இருக்க டெய்லர்கிட்ட கொடுத்துருக்கா, தைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவள் என்ன பண்ணா, சர்ச்சை பார்த்துட்டு எங்ககிட்ட கடன் கேட்கலான்னு வந்தா, ஒரு கவுன் கிடைக்குமான்னு கேட்டா. நான் என்ன சொன்னேன், நீ அங்கே நடிக்கிறியா, மம்முட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பேசணும் அவர்கிட்டன்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னா பேசலாமே அப்படின்னு சொன்னா. எப்போ வருதுன்னு கேட்கும்போது ஈவினிங்காக வாங்கன்னு சொல்லியிருந்தா. ஸோ நான் ஈவினிங்காக போனேன், பார்த்தா ஒரு பாட்டுக்காக ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தா. உடனே வந்தா, நீங்கள் இப்போயே வந்துட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தா. அப்போ வந்து டெய்லர் வந்தார்,
அவளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அந்த பொண்ணு சொன்னா, சாரி நான் பொய் சொன்னேன், எனக்கு மம்முட்டி வந்து தெரியாது, நான் அவர் வந்து அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட், நான் எப்படி பேச முடியும், ஆட்டோகிராஃப் வாங்கி தர முடியும், சும்மா தான் சொன்னேன்றா. சரி பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மம்முட்டி வந்து திரும்ப அங்கே வராரு. நீ மம்முட்டி கிட்ட வா பேசு, ஆட்டோகிராஃப் வாங்க, நீ இவங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த நேரத்துக்குள்ள பார்த்தா அங்க ஒரு இன்டர்வியூ நடக்குது. மம்முட்டி கோவமா எழுந்து போயிடுறாரு. ஸோ அப்பவும் வந்து அவங்களால பேச முடியல. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த பொண்ணுக்கு ஷூட்டிங் இருக்குது. ஸோ ஷூட்டிங்கில் வந்து பாட்டெல்லாம் பாட போகிறாங்க. இந்த சிஸ்டர் நல்லா அதுக்குள்ளே பழகிட்டாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட கதெல்லாம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த பாட்டை பார்க்குறாங்க. இவங்க அழகாக பாடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து நடுவில் வந்து சொல்கிறா, நான் வந்து நாளைக்கு சர்ச்சில் வந்து ஒரு ஷார்ட் இருக்கு போல், மம்முட்டி கிட்ட பேசுறதுக்கு டயலாக் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சந்தோஷப்படுறா. ஆல் த பெஸ்ட்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் ஷூட்டிங் நடக்குது. இப்போ மம்முட்டி இருக்காரு. இவ பார்த்துக்கிட்டே கோரஸ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. ஆனால் திடீர்னு மழை ஆரம்பிக்குது. அது ஓப்பன் இடம். உடனே வந்து மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஷூட்டிங் கண்டினியூ பண்ண முடியாது, உள்ள எடுக்கிற வேற ஷாட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு ஷார்ட் மாறுது. இனிமேல் அடுத்த நாள் தான் அவளுக்கு வேலை. ஸோ இந்த பொண்ணு வந்து அப்படியே நிற்கும் போது நம்ம சிஸ்டர் சொல்கிறாங்க, நீ ஏன் இங்கே நிற்கிற, இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, எங்கள் சர்ச் வந்து ஃப்ரீயாக இருக்குது, வா அந்த மடத்தில் படுத்து தூங்கலான்னு. இல்லை நான் வரலன்னும் போது, பரவாயில்ல அங்கே ஃப்ரீயாக இருக்கும், நீ ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போய் நல்லா ஆக்டிங் பண்ணு அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சர்ச்சில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பேர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பார்க்குறாங்க. நைட் டின்னர் கொடுக்குறாங்க. இவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ உனக்கு டைலாக்ஸ் ரெடியான்னு கேட்டால், நான் நாளைக்கு தான் அங்கே போய் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாப்பிடும் போது சிக்கன் பரிமாறுறாங்க. அப்போ நம்ம ரேகா மட்டும் வேண்டான்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, வான்னு சொல்லிட்டு ஒரு தனி ரூமில் விட்டு நீ நிம்மதியாக தூங்கு, நாளைக்கு காலையில் எழுப்பல சொல்லி போயிடுறாங்க. ஸோ அவங்கவுங்க தூங்க போயிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அந்த வேலைக்கார அம்மா போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கபோர்டில் பணம் எல்லாம் காணோம். கொஞ்சம் தான் இருக்குது. அவங்க கத்துறாங்க. அப்போ இவங்க போய் தேடுறாங்க, ரேகாவையும் காணோம். ஸோ ரேகா வந்து பணத்தையும் கொஞ்சம் நகைகளும் எடுத்துகிட்டு ஓடிட்டா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, அப்போ நீங்கள் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? எங்கள் சர்ச்சுக்கு நிறைய வெளிநாட்டிலேருந்து பெல்ஜியம், ஜெர்மனி அந்த மாதிரி பணம் கிடைக்கும், டொனேஷன்ஸ் கிடைக்கும். நாங்கள் அது டொனேஷனை இப்படி தொலைச்சிட்டோன்னு தெரிஞ்சால் எங்கள் சர்ச்சுக்கு என்ன ஆகும்? திரும்ப எங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுல்ல. அதனால நாங்கள் வந்து கேஸ் வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டோம். தெரிஞ்ச ஒரு போலீஸ்கிட்ட சொன்னோம். ஆனால் அவங்க வந்து தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் அப்படியே சால்வ் பண்ணிட்டோம். எனக்கு தான் கெட்ட பேர் கிடச்சிது. மதர் வந்து நான் ஒரு நாள் இல்லை, நீங்கள் எப்படி முன்பின் தெரியாத பொண்ணை கொண்டு விடுவீங்கன்னு சொல்லி பழிய எம்எல் தான் போட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் ரேகா தப்பு பண்ணியிருப்பான்னு தோணலை. அவள் கண்டிப்பாக வந்து கெட்டவளாக இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேந்திரன் அந்த இறந்து போனவருக்கு ஒரு கால் வருது. அப்பப்போ வந்து கால் வருது. ஒரு சிம் கார்டுலேருந்து வருதுன்னு பார்த்தாங்க இல்லையா? அந்த சிம் கார்டெலாம் வச்சுட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு அந்த ஓனரை கண்டுபிடிக்கும் போது அந்த ஃபோனை வந்து வாங்கி ஒரு வருஷம் தான் ஆகுது. வெறும் ராஜேந்திரன் கால் பண்ணது மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அப்பப்போ சிம் கார்டை பிரேக் பண்ணி போடுறாங்கன்னு தெரியுது. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக அந்த சிம் கார்டை வாங்கினது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. கால் பண்ணுறது அந்த ஊர்லேருந்து 2 பேர். அவங்க அட்ரஸ் தெரிஞ்சிருது. இவர் அங்கே போகிறாரு. போயிட்டு அடிச்சுட்டு கேட்குறாரு, என்ன காரணம், நீங்கள் ராஜேந்திரனுக்கு ஏன் கால் பண்ணீங்கன்னு. அப்போ தான் அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, அவங்க யாருன்னா 1985 ஒரு சின்ன பையனும் அண்ணனும் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்களா அந்த பசங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த சின்ன பையன் வந்து ஷூட்டிங் பார்த்தேன்னு சொன்னால் நான் வந்து நம்பலை. எந்த படம்னு கேட்டால் காதோடு காதோறும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஆசைப்பட்டு அந்த படத்தை பார்க்கலான்னு போனோம். படத்தில் ஒரு சீனில் கூட சின்ன பையனோட அப்பா வரவே இல்லை. நீ திரும்ப திரும்ப நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு புரியல. பெரிய பையனாகும் போது நல்லா புரிஞ்சுது அவங்க அப்பா போய் சொல்லியிருக்காரு, அந்த சீன்லேயே அவர் இல்லைன்னு. அப்போ ஒரு பாடியை சுருட்டிட்டு எடுத்துகிட்டு போனது உண்மையான கொலை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2 பசங்களோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அப்போ அங்கே இருந்திருப்பார். அவர் பாடி தூக்கிட்டு போக மட்டும் தான் இருந்திருப்பார், புதைக்கும் போது இருந்திருக்க மாட்டார். ஏன்னா இந்த பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து பெரிய பசங்க ஆயிட்டாங்களே இவங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த பாடியை கொண்டு போனீங்களா, அது யாரோடது, எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து எது கொண்டு போனேன்னா எனக்கு வந்து பணம் கொடுக்குற ஷேர்னு சொன்னாங்க, அதுக்காக போனேன். அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, சின்ன பொண்ணு 18-19 வயசு தான் இருக்கும். நான் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இந்த பசங்க கேட்குறாங்க, பணம் வச்சிருக்கீங்களா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எப்போ காலி ஆயிடுச்சுன்னு இந்த பசங்களுக்கு கோவம் வருது. அப்போ கூட யார் இருந்தாலும் போது இந்த மாதிரி ஃப்ரான்சிஸ் இருந்தால் ராஜேந்திரன் இருந்தால் சொன்னாங்க. ஸோ ராஜேந்திரன் வந்து இப்போ பார்த்தா பணக்காரனாக இருக்கான்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நான் அந்த சிம் எடுத்து கால் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ராஜேந்திரனும் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சரி நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன், நீ வந்து ஒழுங்காக வந்துட்டு வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அவனும் ஓகே சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போகிறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்குறாங்க. ஹஸ்பண்ட் தேடினா மரத்தில் வந்து தூக்கு மாட்டி தூங்குறான். ஸோ சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தெரியுது. இவர் எந்தெந்த விட்னஸ் ரெடி பண்ணுறாரோ எல்லாமே நாசமாக போயிட்டுருக்கு. அதில் இன்னொருத்தர் இருந்தால ஒருத்தர் தூக்கில் தூங்குறான், இன்னொருத்தர் வந்து தண்ணியில் மூழ்கியிருக்கான். ஸோ 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம மனோஜ் கேஜின்னு இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் ஆலிஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஆல்ரெடி பெட்டடாக இருந்தாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அங்கே கேர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரான்சிஸ்ன்ற பேரை தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் வந்து தெரிஞ்சிருக்காரு. அதாவது எப்படின்னா, இவங்க வந்து ஃபோட்டோ பார்க்குறாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதில் ஒருத்தருக்கு ஒரு கண்ணு வந்து நல்லா தெரியாது, ஒட்டிகிட்டு இருக்கும், ஒரு கண்ணு மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஃப்ரான்சிஸ்னு தேடின ஒருத்தரில் இந்த மாதிரி கண்ணு ஒட்டி ஒருத்தர் இருந்தார், அந்தமான் போயிருக்காரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு தெரியுது. உடனே அங்கே போய் பிடிக்கிறாரு. வந்துட்டார் அந்தமான்லேருந்து. நீங்கள் தானே அந்த கொலை பண்ணும்போது கூட இருந்தவர்னு கேட்குறாங்க. அவர் வந்து அப்படியே இல்லைன்னு சமாளிக்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, கொலை பண்ண வந்து யாராவது பார்த்தாங்களோ கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா செத்துட்டு இருக்காங்க, அடுத்தது கொலைகாரன் உங்களை தான் கொலை பண்ண போகிறான், உண்மையை சொல்ல தப்பிப்பீங்க அப்படின்றாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் அந்த இடத்துல பாடியை கொண்டு போய் போட்டதில் நானும் இருந்தேன், ஆனால் வந்து கொலை நாங்கள் பண்ணலன்னு. ஸோ என்ன கதைன்னு பார்த்தா, இந்த சர்ச்சில் இந்த மனோஜ் கேஜின்னு இருந்தார் இல்லையா, அவர் சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பெரிய பையன் ஆகும்போது
அப்போ அந்த இடத்துக்கு புஷ்பான ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா. ஸோ 2 பேரும் அப்பப்போ பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க. நம்ம மனோஜ் கேஜிஎன் படித்து முடிச்சிட்டாரு. ஆனால் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணும்னு முடிவு பண்ணி, நம்ம சர்ச்சில் வந்து நிறைய டொனேஷன் வருதுல்ல, அதை வந்து ஃபாதர் நம்பி அவர்கிட்ட கொடுப்பாரு வையின்னு. இவர் உள்ள வைக்கிற மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் படத்தை எடுத்துடுவார் அவருக்கு தெரியாமல். ஸோ இதை ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு பார்த்துருச்சு. பார்த்தோன்னா அவளுக்கும் ஷேர் கொடுக்குறாங்க. அன்னிலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க வந்து நல்லா லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவனுக்கு வந்து நிறைய அந்த சர்ச்லேருந்து திருடி கொடுக்குறா. அதாவது வந்துட்டு கருமிளகு, அவங்க கிட்ட இருக்க ஸ்பைசஸ், ரப்பர் தோட்டத்தில் உள்ள அந்த ரப்பர், இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறா. இவன் எடுத்துகிட்டு போய் விற்று விற்று காசு சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் இதே மாதிரி அவன் போகும்போது பார்த்தா அந்த 2 பசங்களோட அப்பா இருந்தார் இல்லையா, அவர் பார்த்துடுறாரு, யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ உடனே அவரையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அப்பாவும் சேர்ந்து எல்லாத்தையும் திருடிட்டு போய் விற்கிறாங்க. இதை சர்ச்சில் யாருமே கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு புஷ்பா பார்க்கும்போது சிஸ்டர்ஸ்லாம் டொனேஷன் வர பணத்தை கொண்டு போய் வைக்கிறத பார்க்குறாங்க. அதுக்குள்ள நிறைய பணம் இருக்குது. அப்போ புஷ்பா சொல்கிறா மனோஜ் கிட்ட, நம்ம வந்து இப்படி சின்னதாக மிளகு அந்த மாதிரிலாம் திருடி விற்று பிரயோஜனம் இல்லை, பெரிய லெவலில் அடிக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என் கூட இருப்பியா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது நீ என்னையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறா. புஷ்பா வர அனாதை. ஸோ இவனை லவ் பண்ணிவிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்னு நினைக்கிறான். அண்ட் மனோஜுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. அவன் சொல்கிறான், நான் அவங்க கூட கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னா, புஷ்பா வேணும்னு செத்து போன இல்லையே கொண்டு வந்து சிஸ்டர் ரூமில் போட்டுடுறா. அடுத்த நாள் செம ஸ்மெல், நீ க்ளீன் பண்ணு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறா, அவள் அழகாக வந்து அந்த கபோர்டோட சாவி எடுத்து சோப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறான். அப்புறம் அதை பையன்கிட்ட கொடுத்துட்றா மனோஜ் கிட்ட. அவன் கடையில் போய் சாவி பண்ணிக்கிறான். ஸோ இந்த கதையை சொல்லிட்டு இருக்க ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு, அந்த பீரியடில் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து சாவி பண்ணுறான் அப்படின்னு. அந்த சாவி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு, லோக்கல் சாவி இல்லைன்றது கேள்விப்பட்டேன். ஆனால் எதுக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது. அப்போ தான் நம்மளோட ரேக்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள சிஸ்டர் கூட்டு வராங்களே, நீ மடத்தில் வந்து தூங்கு அப்படின்ட்டு. அப்போது இந்த விஷயத்த வந்து காலையிலே பேசுகிறாங்க. ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா, இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் பார்த்துட்டு அவளை கொண்டு வரலான்னு இருக்கேன், அவள் இங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு பேசுகிறாங்க. மற்ற சிஸ்டர் சொல்கிறாங்க, நம்ம மதர் சிஸ்டருக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்கன்னு. அவங்க தான் வெளியில் போயிருக்காங்களே, இப்போ நான் தானே சீனியர், அந்த பொண்ணு பாவம், எதுக்கு அங்கே கஷ்டப்படணும் கும்பலில், இங்கே வந்து தூங்கட்டும், நல்ல பொண்ணு அப்படின்னு பேசுகிறாங்க. இதை வந்து புஷ்பா வந்து கவனிச்சிட்டா. அவள் ஆக்சுவலாக என்ன நினச்சான்னா, அங்கே இருக்க பணம் எல்லாம் திருடிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா. ஆனால் இப்போ இதை கேள்விப்பட்டவொன்னே திருடிட்டு போனால் நம்ம மேலே தான் வந்து சந்தேகம் வரும், இப்போ அழகாக ஒருத்தி மாட்டிருக்கா, அவள் திருடின மாதிரி காமிச்சலான்னு முடிவு பண்ணிட்டா. அவள் காலையிலேயே முடிவு பண்ணி அவள் அவருக்கு கால் பண்ணி சாயங்காலம் ஜீப்போட வான்னு சொல்லிட்டா. இப்போ என்ன ஆகுது, அவள் நைட்டு டின்னர் கொடுக்கும்போது அந்த கறி குழம்பு ஊற்றும் போது நம்ம ஹீரோயின் வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அவளுக்கு கோவம் வருது. ஏன்னா அந்த கறி குழம்புல தான் தூக்க மாத்திரை கலந்துருக்கா. அவள் ஃபர்ஸ்ட் நினச்சா எல்லாம் தூங்கிடுவாங்க, இந்த பொண்ணை கொலை பண்ணுறது ஈஸின்னு நினச்சா. ஆனால் இந்த பொண்ணு வேணாம் சொன்னவும் இவருக்கு என்ன பண்ணன்னு தெரில. எல்லாரும் தூங்கின உடனே இந்த பொண்ணு வந்து தனியாக படுத்திருந்தா அந்த ரூமுக்கு வரா. அவள் கழுத்து நெரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஃபைட் பண்ணுறா ரேகா. ஆனால் இவன் விடலை. கடைசியில் தன்னோட ஹாஃப் சாரியை எடுத்து அவள் கழுத்து சுற்றி அவளை கொண்டுடுறா. அவளோட லவ்வர் கிட்ட வந்து ஜீப் கேட்டிருந்தா, அந்த ஜீப் எடுத்துகிட்டு அவன் வரான். கூட இந்த இன்னொருத்தவங்க கூட்டு வரான். இதை வந்து இந்த ஃப்ரான்சிஸும் ராஜேந்திரனும் பார்க்குறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது, நைட் என்ன ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு போய் பார்க்க வராங்க. பார்த்தா அவங்கெல்லாம் டென்ஷனாக பார்த்துட்டு உள்ளே வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. இது யாருன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது, நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, வெளியே போய் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் கொலை பண்ணீங்க சொல்லுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இதுங்க உடனே நம்பிருச்சுங்க. அப்போ அதுங்க சொல்லுதுங்க, நீங்கள் பாடி டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணால் இந்த பணத்தில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பணம் திருடி வச்சிருக்காங்க. வந்து ராஜேந்திரனுக்கு இஷ்டம் இல்லை, பட் வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த பொண்ணை வந்து பாயில சுருட்டி கொண்டு போய் அந்த காட்டில் தோண்டி புதைக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் புதைக்கிறாங்க. அப்படி புதைக்கும் போது அந்த பொண்ணோட கால் அசையுது. ஸோ அந்த ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு, இதுக்கு உயிர் இருக்குது, கால் அசையுது அப்படின்னு. ஆனால் மற்றவங்க சொல்கிறாங்க, அமைதியாக இரு, மண் எடுத்து போடுன்னு சொல்கிறாங்க, மண் எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த பொண்ணை உயிரோடவே இவங்க வந்து புதைச்சிட்டாங்கன்னு தெரியுது. இதை வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃப்ரான்சிஸ் ஃபோட்டோ பார்த்துட்டு இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு, ரேகான்னு தெரிஞ்சிச்சு, எந்த ஊர் என்னன்னு தெரியல. நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு பொக்கே கொடுத்து அனுப்புறாரு நர்சஸ் கிட்ட. அதில் வந்து கெட் வெல் சூன் புஷ்பம்னு போட்டிருக்கு. அது அந்த ஒய்ஃப் பார்த்துட்டு அப்படியே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க உண்மையான பேர் புஷ்பம், இப்போ இருக்க பேர் அலிஸ் இல்லையா, இது யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு டென்ஷன் ஆகுறாங்க. மனோஜ் வந்து யார் அனுப்பியிருப்பான் பார்த்தா நம்ம ஹீரோ. என்ன இவனுக்கு தெரிஞ்சுன்னு கவலைப்படுறாங்க. அலிஸ் சொல்கிறாங்க, அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அவன் உயிரோட கூட கொண்டுருங்கன்றாங்க. அதனால லாரி வச்சு நம்ம ஹீரோ வந்து காரில் போகும்போது இடிக்கிறாங்க. பட் ஹீரோக்கு பெரிய ஆக்சிடென்ட்லாம் ஆகலை, வெறும் ஃப்ராக்சர் மட்டும் தான் ஆச்சு. இப்போ ஃபேமஸான ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர் வந்து கால் பண்ணுறாங்க போலீஸ்க்கு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. இந்த படம் வரும்போது அது எனக்கு புது படம், அதனால வந்துட்டு 2-3 படம் நடிச்சு ஒரு 3வது படமாக அது இருக்கும். அந்த காலத்தில் வந்து எனக்கு லெட்டர்லாம் வருது ரொம்ப ரேர். ஆனால் வந்து பார்த்தா எனக்கு வந்து லெட்டர் வந்துச்சு. யார்கிட்ட இருந்தால் ரேகான்ற பொண்ணுக்கிட்ட இருந்து. ஆனால் வந்து அது எந்த பொண்ணுன்னு ஃபேஸில் எனக்கு தெரியாது. பட் வந்து என்னோட நடிப்பை பாராட்டி லெட்டர் எழுதுனா. நானும் அவளுக்கு வந்து புதுசாக வந்து ஃபஸ்ட் லெட்டர் சொல்லிட்டு லிப்லே கடிதம் போட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு நாள் அவள் சொல்லியிருந்தா, நான் வந்து படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ நான் சொன்னேன், உனக்கு உண்மையான இன்ட்ரெஸ்ட் தான் நடின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி போட்டேன். எல்லாருக்கும் வந்து சினிமா ஃபீல்ட் செட் ஆகாது, படிக்கிற வழியை பாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் லெட்டர் வரல. அப்போ நான் நினச்சேன், ஓகே அவள் என் மேலே கோவப்படுறா போல அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அப்போவே இறந்து போயிருக்கான்னு தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து வந்த லெட்டர்ன்றனால அந்த அட்ரஸ் ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த அட்ரஸ் வந்து கன்னியாகுமரியில இந்த மாரி ஒரு வீடு. போய் சர்ச் பண்ணி பாருங்கன்றாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ உடனே ஒரு டீமோட அங்க போய் சர்ச் பண்றாரு. கரெக்ட்டா கன்னியாகுமரியில அவங்க சொன்ன மாரி அந்த பொண்ணோட தங்கச்சி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "நாங்க வந்து இந்த ஊரே கிடையாது. பல வருஷம் முன்னாடி இந்த ஊருக்கு நாங்க வந்தோம். எங்க அக்காவுக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும். அவ அந்த படத்துல இருக்க டயலாக் மாரியே பேசி காட்டுவா, நடிப்பா, எல்லாம் பண்ணுவா. போக போக அக்காவுக்கு வந்து மம்மூட்டி ரொம்ப பிடிச்சு போச்சு. மம்மூட்டியோட ஃபேன் ஆயிட்டா. அவ வந்து மம்மூட்டிக்கும் லெட்டர் எழுதுனா. ஆனா அக்காவுக்கு வந்து லெட்டர் கிடைச்சதுன்னே தெரியல. எனக்கு பதில் போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு அடிக்கடி மம்மூட்டிக்கு லெட்டர் போடுவா. இன்னொரு 2, 3 பேருக்கு அவ போட்டுட்டு இருந்தா. ஸோ இப்படிதான் வந்து சினிமா முகமா அவ இருந்தா. இது அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த தங்கச்சியோட சாம்பிளையும் எடுத்துட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணா அந்த டிஎன்ஏ வந்து பாசிட்டிவா இருக்கு. ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரேகா தான் வந்து அவ தான் செத்து போனவன்னு தெரியுது. அந்த கொலுசை காட்டாரு. இது எங்க அக்காவோட கொலுசு தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த ஃப்ரான்சிஸ் விட்னஸா மாறப் போறான். அவன் எல்லாமே சொல்லப் போறான் அப்படின்னோனே, அலிஸ்க்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆயிடுச்சு. அண்ட் புஷ்பம்ன்ற என் பேர் தெரிஞ்சிச்சுன்னோனே அலிஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம விளையாட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு போல. நானும் காலம் முடிஞ்சிச்சு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப மாட்டிக்கிட்டோம். போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணல, என் மானமே போயிரும்லன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பையன் வரான். நீங்க 2 பேரும் யாரு? புஷ்பான்னு காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அலிஸ் காமிச்சிருக்கு. உண்மையான பேர் என்ன? இப்படி மோசமா இருக்கீங்கன்னு திட்டிட்டு போயிடுறான். அந்த லேடி வந்து என்ன பண்றது? என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்ப நம்ம மனோஜ் சொல்றாரு, உன்னை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கம்மா சொல்லிட்டு அவரே அவங்க மூச்சு நிறுத்தி கொன்னுடுறாரு. இப்ப ஃப்ரான்சிஸ் வாக்குமூலம் ரெக்கார்ட் ஆயிட்டனால, அவங்களுக்கு வந்து அழகா மனோஜ் கை ஜெயன் கெட்டவங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதனால வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாலும் இவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த டிஎன்ஏ சாம்பிளும் எல்லாமே செட் ஆயிடுச்சு. அந்த வச்சிருந்த எலும்பு கூட வந்து அக்காவோட தங்கச்சியோட சாம்பிளும் செட் ஆகி அது பாசிட்டிவ் ஆயிருச்சு. சரி அந்த எலும்பை கொண்டு போய் நம்ம குடுப்போம். அந்த கடைசி சாங்கியத்தை ஒழுங்கா பண்ணட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த எலும்பு எடுத்துட்டு போறாரு. அண்ட் அந்த நன் சிஸ்டரும் அங்க போறாங்க. அப்ப அவங்களோட எலும்பை வந்து அஸ்தியாக்கி அது கரெக்டான மரியாதை குடுக்குறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம ரேகாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ குடுக்குறாரு. அது என்னன்னா, அந்த ஃபோட்டோல மம்முட்டி எழுதியிருக்காரு. "நான் மம்முட்டி எழுதியிருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்ற மாரி லெட்டர் போட்டிருக்காரு. அந்த பொண்ணு எதுக்கு ஆசைப்பட்டாலோ, அது எப்பவோ அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபிலிம் இடத்துலேருந்து அவருக்கு கிடைச்சது. அத வந்து தங்கச்சிட்ட குடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபிலிம்ல வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு நாள் நைட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க போனாங்க. ஆனா, அங்க திருடுறதுக்கு பிளான் பண்ணவங்க இவங்கள பலிகடாக்கி கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இத்தன நாள் வரைக்கும் ரேகா வந்து சர்ச்சில இருந்த பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு இம்ப்ரஷன் தான் இருந்துச்சு. அவ அன்னைக்கே இறந்து போனான்றது யாருக்குமே தெரியல. ஸோ படம் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஹீரோ வந்து அத இன்வெஸ்டிகேட் பண்ற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருந்துச்சு. இதே மாரி இன்ட்ரெஸ்டிங் மூவியோட சீக்கிரம் மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.